ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டிஎம்எக்ஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் திஸ் வீடியோ. நான் தான் உங்கள் டிஎம்எக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி பார்த்த மன்வா த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு எம்பரர் பேனர் இன்வெர்ட்ஸ் ஆல் அப்படிங்கிற மனுவோட எபிசோட் 8 9 தான் பார்க்க போகிறோம். மற்ற எபிசோட் 8 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன சாப்டர் லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் கேவுக்கு வந்த மாதிரி காட்டியிருப்பானுங்க. அதோட தான் முடிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பியர் கிங் வந்து நம்ம மங்கி கூட சட்டை போட்டால் சொல்லியிருப்பானுங்க. அதோட தான் முடிச்சிருப்போம். இப்போ அதோட கன்யூஸ் தான் பார்க்க போகிறோம். சாப்டரோட ஸ்டார்டிங்கிலே நம்ம மஞ்சு முடியும் சூப்பாய் பார்த்தீங்களா, இந்த குகைக்குள்ளே எவ்வளோ வெப்பமாக இருக்குன்ட்டு. இதனால் வந்து இந்த கல்லுங்கள்லாம் எப்படி பற்றி எரியுதுன்னு பார்த்தீங்களா, மான ஸ்டோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ ஏம்மா அதெல்லாம் ஃபயர் ஸ்டோன்ஸ்மா, அதனால் அதுக்குள்ளே அவ்வளோ வெப்பம் இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, விஷயத்தில் நம்ம மங்கி கிங்கிட்ட தான் வருது. இப்போ நம்ம மங்கி கிங் நினச்சி பார்க்குறான், ஏண்டா இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் கேவ் இருக்குது, இந்த மாதிரி ஃபயர் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நான் இந்த மாதிரி இந்த ஸ்வாடுக்குள்ளே அடைப்பட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்க. அது சமயத்தில் நம்ம ஹீரோவும் சரி இதோடு நிப்பாட்டிக்கிறேன், இங்கே ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி முன்னாடி போகிற நம்ம மஞ்சமுடியை தடுத்திருப்பான். அவன் சொன்ன மாதிரியே முன்னாடி ஒரு சர்பண்ட் வந்திருக்கும். அந்த சர்பண்ட்டும் ஃபயரான ஒரு ஸ்பிரிட் மாதிரி தான் தெரியுது. இதுவும் நல்லா வாயை பிறந்துக்கிட்டு வாங்கடா வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா கதையிலையும் வர மாதிரி தான் இதுவும் வந்திருக்கும். இதுவும் ஃபயர் அட்டாக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதும் அப்புறம் மஞ்சமுடியும் அட்டாக் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து நம்ம ஹீரோ வந்து மஞ்சமுடியை தூக்கிட்டு அப்படியே சாகிற மாதிரி காட்டுறானுங்க. நம்ம மஞ்சமுடியும் இது என்ன புதுவிதமான ஒரு பீஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தோடு பார்த்துட்ருப்பா. அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் அடே பாய்ஸ் போய் அடிங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஆர்டர் கொடுத்துருப்பான். நம்ம அயனாமும் போய் அடிச்சிருப்பான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அவனுக்கு ஒரு அறுதிச்சு. என்னன்னு பார்த்தா அதுக்குள்ளே அவன் அடிச்சிருந்தாலும் அது கை உள்ளே போயிருக்கும். இப்போ தான் நம்ம கிங்கும் சொல்ல ஆரம்பிக்கிறான், அதுக்கு வந்து ஒரு ஸ்பிரிஸ்கில் பாடிங்கிறதே கிடையாதுடா, அது ஒரு ஸ்பிரிட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ நம்மளாம் அடிக்க முடியாதா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம வேணும் இதுக்கு தாண்டா அண்ணன் வேணும் அப்படிங்கிற மாதிரி அதுவே தற்ப பேசிக்கிட்டு அதோட சோலார் அட்டாக்கை வந்து இது மேலே யூஸ் பண்ணும். அது வந்து ஒர்க் ஆகிற மாதிரி காட்டியிருப்பானுங்க. இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு தான் அது ஒர்க் ஆகிருக்கும். அடுத்து திரும்பவும் அதோ ஆக்ரோஷத்தோட இந்த பேர்டை ஒரு அடி அடித்து பறக்க விட்ருக்கும். கூடவே சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து பறந்துருப்பானுங்க, அயனாமு அப்புறம் கிங் எல்லாம் சேர்ந்து. இப்போ நம்ம ஹீரோவும் இந்த சோலார் அட்டாக்கும் இதை கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிக்க வைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ நம்ம முடியும் இவன் என்ன தான் பண்ண போகிறான் அப்படிங்கிறத நம்மளும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். அதே சமயத்தில் நம்ம மங்கி கிங்கும் நம்ம ஹீரோவை பார்த்து இவன் ஒரு வழியாக அதுக்கிட்ட அடிபட்டு சாக போகிறான், அப்படி செத்துட்டானா அவங்ககிட்ட இருந்து எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இது திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த சோல்லேருந்து எப்படியாச்சும் வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவும் அந்த பாம்பை பார்த்தா ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பாம்பை நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா மஞ்சமூடி, அப்புறம் நீயும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மங்கிக்கு, இதை நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு டேப்லெட் மாதிரி உருவாக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவோம் வெளிப்படையாக. இவனுங்களை என்னடா பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் அது கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பான். அதை கொல்ல தான் முடியாது, இருந்தாலும் அது ஒரு ஃபார்மாக கிரியேட் பண்ணணும், அதாவது ஒரு பில்லாக கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவன் நம்ம ஹீரோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும் அதுலேருந்து டச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக தப்பிச்சிக்கிட்டு இருப்போம். ஒரு செகண்டில் அதுவும் அடிச்சிருவோம். என்ன தான் நம்ம ஹீரோ அடிச்சிருந்தாலும் அந்த சண்டையில் வந்து பயங்கரமான பிளாஸ்ட் ஆகிருக்கும். இதை பார்த்து நம்ம மஞ்சமுடி அப்புறம் அயனாமெல்லாம் ஷாக்காகிருப்பானுங்க. அந்த பாம்பும் அவ்வளோதான் அவனோட கதை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மைலோடு பார்த்துட்டு இருக்கு. அப்போ தான் அது கண் விரிய நம்ம ஹீரோ அதுலேருந்து வெளியே வர மாதிரி காட்டியிருப்பானுங்க. இப்போ இவனும் ஒரு ஸ்வாட் அட்டாக்கை யூஸ் பண்ணியிருப்பான். இது வந்து இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, இப்போ நம்ம ஹீரோவும் அதை வந்து ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறானுங்க. இந்த மங்கிக்கும் அதை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆயிரும். இது வந்து நம்ம பெனிஃபிக்டார் மாதிரியே கொஞ்சம் சிமிலராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பெனிஃபிக்டார்னால் என்னென்னா ரட்சகன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து இந்த மங்கி கிங்கை காப்பாற்றிருப்பாள். அந்த இது வந்து இது ஹெவன் அண்ட் எர்த் அப்சர்ஷன் டெக்னிக் ஆச்சு. இதை வச்சு ஒரு ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட்டையே இந்த மாதிரி ஒரு பில்லை ரெடி பண்ணிட முடியும், இது அதுவே தான், அப்போ இவர் தானே அந்த பெனிஃபிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தோட அந்த பில்லை தொடலாம் அப்படின்னு போகும்போது நம்ம ஹீரோ அதுக்குள்ளேயும் கையை விட்டு அந்த பில்லை எடுத்துருவான். தம்பி என்னப்பா கையெல்லாம் என்னோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனுக்கு வருது அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மங்கிங்கும் சமாளிச்சிருப்பான். இருந்தாலும் நம்ம மங்கிக்கு நான் வந்து சோடில் அடப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிறதே மறந்துட்டு நான் இந்த இதை எடுக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவை பார்த்து அவனும் இது உடஞ்ச ஒரு பீஸ் தானே, இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோவும் அடுத்ததாக வந்து அந்த ஸ்வாடுக்குள்ளே வந்து அந்த ஆர்பை வந்து ஃபியூஸ் பண்ணுற மாதிரி காட்டிருப்பானுங்க. இதுவும் ஃபியூஸ் ஆகிருக்கும். இதனால் நம்ம ஹீரோ வந்து கோல்டன் ஹீரோவோட பீக் லெவலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவனும் அடுத்ததாக பார்த்து நம்ம கேங்கை பார்த்து அடுத்ததாக இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் எல்லாம் உங்களால் டேரெக்டாக அப்டைன் பண்ண முடியாது, அது ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும், அதனால் நான் உங்களை இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனோட பவர்ஸாக அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு அமுச்சு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமுச்சு விட்ருப்பான். இதனால் அவனுங்களும்
இது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு கத்திட்டு இருப்பானுங்க. நம்ம பேர்டுக்கெல்லாம் புது ரெக்கை முளைச்சிருச்சு. அப்புறம் அயனாமுக்குலாம் வந்து பயங்கரமாக ஸ்ட்ரென்த் ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி 2 பேர் கத்திட்டு அடுத்ததாக நம்ம பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து லாயல்ட்டியை வந்து தெரிவிப்பானுங்க. உங்களுக்கு உண்மையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஹீரோவும் அடுத்ததாக வந்து மஞ்சமுடிகிட்ட தான் வரேன். மஞ்சமுட்டை நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு பண்ண மாதிரி உங்களுக்குலாம் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து என்னோட 1000 பேனர் சோனுக்குள்ளே வந்து நீங்கள் இல்லை. அதனால் நான் உங்களுக்கு இப்படி தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அவரோட முதுகில் கையை வச்சுட்டு அவரோட பவரை செலுத்தவும் அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இவனும் கீழே விழுந்துட்டு இது ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்க. இப்போ அடுத்ததான் நம்ம ஹீரோ வந்து சரி இங்கேருந்து போகலாமா, இது வந்து நான் நல்லாவே வெகுமதியை அடைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ திங்க் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ வந்து மஞ்சமுடியை பார்த்துட்டு சரிவா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போய் கிளம்பிடுவாங்க. அதே சமயத்தில் வந்து நம்ம ஸ்பியர் கிங்கும் அந்த குட்டி பையனும் வந்து வெளியே நின்றுட்டு இருப்பானுங்க. குயேக்கு உள்ளே யாரும் போக முடியாத மாதிரி பாதுகாப்பாக நிற்கிற மாதிரி தெரியும். பயப்படாதடா மாமானா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம குட்டி பையனை பார்த்து ஸ்பியர் கிங் சொல்ல இங்கே என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் மஞ்சமுடியும் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருப்போம். என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த மங்கி கிங் வந்திருப்பான். என்னடா அது மங்கி கிங் தான் நம்ம போட்டு தள்ளிட்டோமே எப்பட்றா அவன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க எல்லாரும். இதில் நம்ம ஹீரோ மட்டும் அவனுக்கு இது தெரிஞ்ச மாதிரியே அவன் வந்து காட்டிக்கிறான். இது யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்த நம்ம ஸ்பீர் கிங்கு முதற்கொண்டு இதெல்லாம் இதுக்கு வாய்ப்பே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. நம்ம குட்டி பையனும் இதை தான் போட்டு தள்ளியாச்சு ஆல்ரெடி, இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பானு. சரி நம்ம போன சாப்டர் லாஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம். இந்த மங்கி கூட சண்டை போட்டெல்லாம் காட்டியிருப்பானுங்க. இதை நினச்சி தான் இவனும் நினச்சி பார்த்துட்டு இருப்பான் போல. இப்போ இவனும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருப்பான். ஏன்னா இந்த குட்டி பையன் வந்து சொல்லியிருப்பான் இந்த மாதிரி வந்து நம்ம சாங்கி சிட்டியை வந்து இவர் தான் காப்பாற்றினாரு, அதனால தான் நம்ம ஆளுங்கெல்லாம் உயிரோட இருக்கான் அப்படின்னு சொன்னால் இவனும் மன்னிப்பு கேட்டிருப்பான். இப்போ நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஓ இது உன்னோட வேலை தானா, இப்போ நீ எங்கடா இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டு இருக்க. இதே சென்ஸ் பண்ணுற டைமில் வந்து நம்ம மங்கி கிங்க்கு பயங்கரமான ஷாக்காகி போகுது. ஏன்டா ஆள் மாறாட்டம் பண்ணுறீங்களா, நான் இங்கே இருக்கும்போது எப்படா வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணி முடிச்சிடுறான். இப்போ நம்ம ஹீரோ அவனை சென்ஸ் பண்ணிட்டு அங்கே தான் உட்காந்துருக்கான் இந்த எலி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவனை திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்க. அதே சமயத்தில் அவனுக்கு ஃபீல் ஆயிடுது இந்த மாதிரி மாஸ்டர் நம்மளை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கண்டுபிடிச்சி என்னடா பையன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாஸ்டரை வச்சு உன்னை பொறுத்துறானா அப்படிங்கிற மாதிரி அவனோட பவரை யூஸ் பண்ணி இந்த மங்கி கிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். இது வந்து சும்மா இருந்த இப்போ மங்கி கிங்கும் அதோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்க போகுது. அதே சமயத்தில் இவனும் கையை கால ஆட்டிட்டு ஏதோ ஒரு ஸ்பெல்லை போடுற மாதிரி காட்டுறானுங்க. இந்த மங்கி கிங் பயங்கர வேகத்தோடு போய் அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணதை வந்து நம்ம ஸ்பியர் கிங் வந்து அதை வந்து டாச் பண்ணிடுவான், அதாவது டிஃபெண்ட் பண்ணிடுவான். இது டிஃபெண்ட் பண்ண போஸ்ட்கே இந்த ஸ்பியர் கிங் போய் பயங்கரமாக பின்னாடி போய் விழுந்துருவான். இப்போ தான் இந்த ஸ்பியர் கிங் யோசிச்சு பார்க்குறான், இது என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். அதே சமயம் சீன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட தான் போகிற மாதிரி காட்டுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோ இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு கார்டு அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் போய் அடிங்கடா அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்டு இருப்பான். இப்போ நம்ம பாய்ஸும் எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் மாஸ்டரே அட்டாக் பண்ண வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதே சமயத்தில் பேக்ரவுண்டில் இருந்து அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. பேக்ரவுண்டில் ஒரு மலையிலேருந்து நம்ம பிரதர்காரன் இந்த மங்கி கிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பான். அதாவது இந்த பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோவோட ஆளுங்கள்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஹீரோவோட ஆளுங்கள்லாம் எவ்வளோ தான் அடித்தாலும் அவங்க வந்து டிஃப்ளெக்ட் பண்ணாலும் ஒத்தாள் வந்து அவன் வந்து 5 பேர்த்த சமாளிக்கிற மாதிரி காட்டுவானுங்க. மஞ்சமுடியும் நீ உயிரோடு இருக்கும்போது தான் அவனை அடித்து சமாளிக்க முடியல, இப்போ உன்னோட பாடியாச்சும் அடித்து நான் திருப்தி ஆகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம கொசுமண்டே முதற்கொண்டு நல்லா சண்டை போடுவோம். அப்போ தான் இவனும் என்னடா அது இவங்க முன்னோட விழுந்ததை விட இன்னும் பலமான மாதிரி எனக்கு தெரியுதே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் களத்துக்குள்ளே இறங்கிடுவோம். களத்துக்குள்ளே இறங்கிட்டு நான் உன்னை திரும்ப திரும்ப மீட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் திரும்ப திரும்ப ஏன்டா என் வழியில் வர அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு லுக்கை போட்டு அதோட பாடியை வந்து 2ஆக பொளந்துருவோம். ஒரே போடு தான் அதோட பாடி வந்து 2ஆக போயிடும். இதை பார்த்து நம்ம மங்கி கிங்கும் என்ன ஒரு பவரியா ஒரே பொருளை போட்டு தள்ளிட்டானே அப்படின்னு போட்டுருக்கும்போது இந்த மங்கி கிங் செத்தனால வந்து கண்ட்ரோல் பண்ண இவனுக்கு வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகுது. ஏன்னா இவனோட ஒரு சோல் பவரை வந்து அவன் அதுக்குள்ளே கொடுத்து தான் பண்ணியிருக்க மாதிரி காட்டியிருப்பானுங்க. அதுதான் இப்போ நமக்கும் ஓரளவுக்கு புரிய வைக்கிற மாதிரி வரானுங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அடுத்ததாக வந்து இந்த காப்ஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்த இந்த பிரதர்காரனோட பின்னாடியே வந்து நிற்பான். என்ன தம்பி இதுக்கு மேலே ஏதாச்சும் வெப்பனை வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கு பல்ல கடிச்சிட்டு வரான். நீ சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கோவமாக பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை ஸ்வாடை எடுத்துருவான். ஸ்வாடை எடுத்தது மட்டும் இல்லாமல் சரி என்னோட அன்பான ஒரு டிசிப்பிளே உன்னை சும்மா விட மாட்டேன், திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து உம்பிழுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு ஸ்லாஷை போடுவோம். அதில் அவன் மேலேயும் போய் படுற மாதிரி காட்டுறாங்க. அவனும் எவ்வளவோ தடுக்க பார்க்குறான், இருந்தாலும் அது தடுக்க முடியாமல் அவன் நெஞ்சில் போய் பட்டுருது. பட்ட பொருள் அப்படியே ஒரு பொல வந்துடுது. இவனும் அவ்வளோதான் கதை முடிஞ்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வந்து திரும்பவும் அந்த சாண்டா மாதிரி வேற ஒரு இடத்துல இருந்து டெலிபோர்ட் ஆகிற மாதிரி வேற ஒரு இடத்துல இருந்து அப்பியர் ஆகிட்டு இவன் என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், பார்த்ததை விட இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்வாடு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி என்னோடய ஆட்டத்தை பார்க்குறியா தம்பி அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் என்னோட இன்னொரு வித்தையை பாருங்கள் அப்படின்ட்டு அவனோட பிளட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவான். அப்படி ரிலீஸ் பண்ணி ஒரு
ஈவில் ரிலேம்ல இருந்து ஒரு டீமன்ஸ்லாம் சம்மன் பண்ணுற மாதிரி ஒரு 3 பீஸை சம்மன் பண்ணியிருப்பான். அந்த 3 பீஸ்களும் நாங்கள் வந்துட்டோன்னா அவங்கள போட்டு தள்ளாம விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு கிடக்குங்க. அதோட அந்த சாப்டர் முடிக்கிறாங்க. இனி வரப்போகிற வீடியோஸ்லாம் இன்னுமே விறுவிறுப்பாக இருக்குங்க கைஸ். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான அதாவது ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கும் லைக்குக்கும் எனக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி நானும் இன்னும் நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுவேன். அதனால தான் சொன்னேன். பாய் கைஸ்.